ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷார்ட்ஸுக்காக எடுத்த வீடியோவை தான் ஒரு லாங் வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ. காலையில் ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சின்னதாக இதை எடிட் பண்ண முடியலை ஷார்ட்ஸுக்கு மாதிரி. சரி, லாங்காக இருந்துச்சு வீடியோ, 10 நிமிஷத்துக்கு மேலே. சரி, ஓகே, இதையே ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணிடலான்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலையில் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு அப்படியே வந்துட்டு காய்கறிகளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்ன மீனுன்னா, அந்த டியூனா சொல்லுவோம்ல, சூர மீனுன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை கட் பண்ணியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேலையாக என்கிட்ட கொடுக்கல கட் பண்ணுறதுக்கு. இதை கட் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். பீஸ் பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு சமைக்கிறதுக்கு. நம்ம சேனலில் லாங் வீடியோ இப்போ போடவே முடியல, கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியே ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் லாங் வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறேன். பட் ஒரு சில விஷயங்கள் என்னை தடுக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அது எல்லாமே என்னோடய மனநிலைன்னு சொல்லலாம். பட் அது எல்லாத்தையும் கடந்து ரெகுலராக வீடியோ போடுவோன்னு நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவோம். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை தடுக்கிறதுக்குனே ஒரு சில விஷயங்கள் வரும். அது மாதிரி தான் என் லைஃப்லேயும் இப்போ நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதையெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. லைஃப்பில் எது நம்மளை தடுக்க வருதோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. ஸோ எதுனாலுமே லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து தூக்கி தூர போட்டுட்டு நார்மலாக நம்ம லைஃப்பை நிம்மதியாக வாழ ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் கண்டிப்பாக லாங் வீடியோ ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேங்க. ஸோ நேற்று சமைக்கிறதுக்கு என்ன மெனு பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, சோறாக்கிட்டு நல்ல சூர மீன் குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதை பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் மரவள்ளிக்கிழங்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த கப்பக்கிழங்கு பண்ணுவோம்ல, கேரளா ஸ்டைல் கப்பக்கிழங்கு, அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ நாள் பண்ண கப்பக்கிழங்குலையே நேற்று பண்ண கப்பக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. எப்போவுமே கப்பக்கிழங்கு பண்ணோன்னா எங்கள் வீட்டில் அடுத்த நாள் வரைக்குமே இருக்கும் பேலன்ஸு. அவ்வளோக்கா எல்லோரும் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வச்சதுக்காக சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்க. ஆனால் நேற்று பண்ணது ஒரே வேலையிலே காலி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதோட ரெசிப்பியும் நான் இதோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். குக்கர்லேயோ இல்லைனா இந்த மாதிரி பாத்திரத்துலேயோ போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுக்கணும். நல்லா மாவு மாதிரி குழஞ்சி வரணும். ஸோ அந்த மாதிரி வெந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த கிழங்க தூக்கி அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். சில பேர் உப்பு போடாமையே பண்ணுவாங்க, கிழங்குல உப்பு போட வேணான்னு. ஆனால் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டே. ஸோ அந்த கிழங்க நான் ஒரு அடுப்பில் வேக போட்டுட்டேன். ஒரு அடுப்பில் குக்கரில் சோறு அரிசி ஊற வச்சுருந்தேன், மட்டை அரிசி, அதையும் வேக போட்டாச்சு. இந்த சைடு அந்த சூற மீனை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போல்லாம் மீன் குழம்பு அந்த கன்னியாகுமரி ஸ்டைல் அந்த சைடு தான், அந்த சைடு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு 4 பச்சை மிளகா அதை கீறி போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் ஊற வச்சுருந்தேன்னா அதையும் கரைச்சி அந்த புளி தண்ணியும் போட்டுட்டு, அப்புறமா தேங்காய் நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தெரியும்ல. நான் ஒரு கால்வாசி தேங்காய் எடுத்தேன். ஒரு பெரிய தேங்காயில் கால்வாசி எடுத்தேன். அதை அரைச்சி போட்டுட்டு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதாவது நல்லா ஸ்பூன்லேயே நல்லா நிறைய வர மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பும் போட்டுக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா அதையும் போட்டுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டோன்னா நல்லா மலன்னு கொதிச்சு வந்துடும் சூப்பராக. ஸோ இந்த மீன் குழம்பு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்லையுமே அதிகமாக ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ மீன் குழம்பு டேஸ்ட்டாகவே வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவீங்க ஒரு டைம் வச்சிங்கன்னா கூட. ஸோ நான் அந்த குழம்பு கூட்டி வைக்கிற டைம்லையே நம்ம வேக வச்ச அந்த கப்பக்கிழங்கும் வெந்துருச்சு. பாருங்களேன், நல்லா மையாக வெந்துருச்சு. அந்த தண்ணியை வடிச்சிடணும். அந்த தண்ணியை அது கூட சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப பிசு பிசுன்னு அந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் அந்த தண்ணியை வடிச்சிடுறோம். ஸோ அதனால் சத்து போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. சத்தெல்லாம் அந்தளவுக்கு போகாது.
அப்படியே வேணும்னாலும் நீங்கள் அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிசு பிசுன்னு வேணாம், அதனால தான் நான் வந்து வடிச்சிட்டேன். இப்போ கப்பக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிடலாமா? இப்போ பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வந்து பொரிய விட்டுறணும். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அப்புறம் கருவேப்பிலை, மெயினாக கருவேப்பிலை. ஸோ இதெல்லாமே சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பட் பூண்டு வந்து கண்டிப்பாக சேருங்க. ஏன்னா கிழங்கு வந்து அந்த கேஸ் இதாகும், அதனால் வந்துட்டு பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா வேகணும், பூண்டு எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வேகணும். இதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட விட்டுடலாம். வெள்ளையாக கூட அந்த கிழங்க பண்ணி சாப்பிட்லாம். பட்டு மஞ்சள் வந்து எப்போவுமே போடுவாங்க, கப்பக்கிழங்குனாலே மஞ்சளாக தானே இருக்கும், அதனால் மஞ்சள் பொடி போட்டாச்சு. நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மஞ்சள் பொடி வந்து கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுப்பை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஹீட்டிலே வந்து இருந்தாலே போதும். ஏன்னா எல்லாமே வந்து வெந்தது தானே, கிழங்கும் வெந்தது, நம்ம அந்த தாளிப்புமே நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். உப்புலாம் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல, வேகையில் சேர்த்தது மட்டும்தான். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் வந்து நான் ஒரு ஒரு 2 பத்தை தேங்காவை எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் தேங்காய் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தேங்காய் சேர்க்கும்போது உப்பு வந்து குறையும், கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து வேகையிலேயே நிறைய உப்பு சேர்த்தனால நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இந்த உப்புவே எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, கமகமன்னு ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. பார்க்கும்போதே தெரியுதுல, நல்லா மாவாட்டம் நல்லா மசிஞ்சிருந்தது. இந்த கிழங்கோட மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் இதை தான் அதிகமாக சாப்பிட்டாங்க, சோறு கூட அவ்வளோக்கா எடுத்துக்கல. ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களுக்குமே வந்து சாப்பாடோடு பிசைஞ்சு ஊட்டி விட்டுருந்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணுங்கள், கிழங்கு எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே. ஸோ அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கல, அப்படியே வந்து எடுத்துட்டேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணேன். அப்புறம் மீன் குழம்பு நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவுமே நல்லா மீனெல்லாம் வெந்துருச்சு. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்து மீன் குழம்புமே ரெடி. இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தாளிப்புக்கு எப்படி பண்ணேன்னா, நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அவ்வளோவையும் போட்டுட்டு நல்லா வந்து தாளித்து கொட்டிட வேண்டியதான். இந்த சைடு முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியாச்சு. எப்போவுமே முருங்கைக்கீரை ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பண்ணிவிடுவேன் நான். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் அப்போவே உருவி வந்து பண்ணியாச்சு. இந்த முருங்கைக்கீரை வந்து எண்ணெய் ஊற்றாம தான் நான் பண்ணுவேன். ஒரு பாத்திரத்தில் வந்து முருங்கைக்கீரையை அப்படியே கழுவி போட்டுட்டு அது கூடயே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுருவேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு சீரகம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா அப்படியே சூப்பராக வெந்துடும். ஃபைனலாக இறக்கும்போது தேங்காய் பூ போட்டு இறக்கிற வேண்டியதான். ஆயிலெலாம் தேவையில்லை. இந்த மாதிரி முருங்கைக்கீரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் கீழே அடியில் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். அதாவது அடி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, அதை நம்ம சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ சாப்பாடு, லஞ்ச் எல்லாமே ரெடி. நேற்று ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்டோன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைங்களோட ஹஸ்பண்டோட உட்காந்து அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு லஞ்சு சாப்பிட்டு. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படியே வேலைன்னு ஓடிட்டே இருந்தேன். இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஸோ எல்லாருமா உட்காந்து பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. ஃபேமிலி டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எப்போவுமே மிஸ் பண்ணவே கூடாது. வேலை அந்த இதுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கோம். அதுவும் என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பிஸியாக தான் இருப்பார். பட் இந்த லஞ்சு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். ஸோ எப்போவுமே அதை வந்து பழகிக்கணும். வீட்டில் ஒரு டைமாவது எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசுக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நான் அந்த கப்பக்கிழங்குக்கு மேலே கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்களாம் சாப்பிடுவீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கேரளா சைடெல்லாம் இது டெய்லியுமே சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இந்த இது கப்பக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே கேரளாவில் இருக்கும்போது தான் எனக்குமே பழக்கம் இந்த மாதிரி வாங்கி பண்ணி சாப்பிட்டு. ஸோ இங்கேயுமே ப்ரூனேயில் கிடைக்கிறனால நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் மொபைலில் ஒரு மூவி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.